ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவுல எல்லோரையும் சமமாக நடத்தும், மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்தினுடைய ராசி பலனை விரிவா பார்க்கலாங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, அதற்கான எளிய வழிபாடுகளையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 5ஆம் இடத்திலையும், ராகு பகவான் உங்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 6ஆம் இடத்துல, அதாவது மீனத்திலையும், குரு பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 7ஆம் இடமான மேஷத்திலையும் அமைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. மேலும் உங்களுக்கு கேது பகவான் உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் என்னும் 12ஆம் இடமான கன்னியில அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறாருங்க. மேலும் மாத கிரகங்களான சூரிய பகவான் உங்களுக்கு விஜய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 3ஆம் இடமான தனுசுல 14ஆம் தேதி வரையும், பின்பு உங்களுக்கு சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மகரத்துல 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அமைந்திருக்கக்கூடியவராகவும், செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடமான தனுசுல இந்த மாதம் முழுவதும் அமைந்தும், புதன் பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 7ஆம் தேதி வரையும், பின்பு உங்களுக்கு தைரியஸ்தானம் என்று அழைக்கப்படும் 3ஆம் இடமான தனுசுவிற்கு 8ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. சுக்கிர பகவானானவர் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு என்னும் 2ஆம் ஸ்தானத்துல 18ஆம் தேதி வரை அமைந்து, பின்பு உங்களுக்கு 19ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் விஜய வீரிய ஸ்தானத்துல அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. சரி, இவங்கெல்லாம் இங்க அமைந்திருக்கிறாங்க, இதனால என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு அப்படின்றதாங்க இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. யாரெல்லாம் லேடிஸ் எல்லாம் நகைலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாசம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெஸ் வாங்கினா ட்ரெஸ் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம், அதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பொருட்கள் மேல உங்களுக்கு ஆசைகள் இருந்திருக்கும், இது வரைக்கும் முயற்சி பண்ணி வாங்க முடியலன்னா இப்ப முயற்சி பண்ணுங்க, அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க. நீங்க எந்த ஆதாயத்தை எதிர்பார்த்து வேலை செய்யறீங்களோ, அதாவது நீங்க ஆண்களோ பெண்களோ மாணவர்களோ அரசியல்வாதிகளோ விவசாயிகளோ யார் எந்த கேட்டகரியில இருந்தாலும், நீங்க துலாம் ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து முயற்சிகளும், நீங்க என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்க ஒரு முயற்சி வைக்கிறீங்களோ அந்த ஆதாயத்தை நீங்க பெறக்கூடியதாக உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. முயற்சியில கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உண்டாக கூடியதாக இருக்கு. கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் நீங்க கான்சியஸா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உணவுல மட்டும் எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும்ன்றது இந்த மாதத்துல உங்களுக்கு உரிய விஷயமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேற நாட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்துல அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனதுல எண்ணம் வரக்கூடியதாக இருக்குங்க இந்த மாதம். அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் தன்னடக்கமாக நடந்து கொண்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக இருக்குதுங்க. அதனால மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கலத்திரத்தோட, அதாவது உங்க வாழ்க்கை துணையோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்காக உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக இருக்குதுங்க. மேலும் உங்களுடைய எனிமீஸ் எல்லாம் நீங்க டிஃபீட் பண்றதுக்கு, அதாவது தோக்கடிக்கிறதுக்கு, ஏதாவது வழக்குகள் உங்க மேல இருந்ததுன்னா அதுல இருந்து நீங்க விடுபடுவதற்கெல்லாம் இது ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. ஏதாவது கோர்ட்டு கேஸ்ல சொத்து விஷயமா நீங்க கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது இந்த மாசம் ரிசல்ட் வருதுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமான அமைவதற்கான மிக அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மொத்தத்துல இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக தான் இருக்குது. இந்த மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வர்றதுனால இந்த நாட்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும்ன்றது நல்ல விஷயங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டிருந்த போதிலும் உங்களுடைய மனதில் நிறைய குழப்பங்கள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தப்பா போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க டிசிஷன்ஸை இந்த மாசம் நீங்க தெளிவா எடுப்பதற்கும், மேலும் நோய்கள் இல்லாம
இந்த மாசத்துல இருப்பதற்காகவும் நீங்க செய்து கொண்டிருக்கிற செயல்கள்ல எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் சிறப்பாக இருப்பதற்காக இந்த மாதத்துல நீங்க சனி பகவான சனிக்கிழமைகள்ல சென்று கண்டிப்பா நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடுங்க. மேலும் முடிந்தவர்கள் தினம்தோறுமே அனுமன் சாலிசாவை நீங்க கேளுங்க. உங்களுக்கு படிக்க தெரிந்தா படிங்க, அப்படி இல்லைன்னா தினம்தோறும் நீங்க காதுல கேட்டுட்டு வாங்க. இது இந்த மாதத்திற்குரிய உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடாக கண்டிப்பாக இருக்குங்க. சொன்ன இந்த 2 விஷயத்தை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ஃபாலோ பண்ணாவே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அதுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. மேலும் நிறைய விரயங்கள்லாம் வராமல் இருக்கணும், இந்த மாதம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகரையும் நீங்கள் வழிபடும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தடை பெறுவது இருக்குங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.